திருவள்ளூர் அருகே பொது வழியாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை ரயில்வே துறையினர் அடைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதால் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் ரயில்வே நிர்வாகம் தடுப்புகள் அடைப்பதை கைவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் ஒட்டி மகாத்மா காந்தி நகர், KKR அவென்யூ என 2 நகர்களில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை பொது வழியாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வழியாக பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் தினம்தோறும் இந்த பதாகையை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த ரயில் பாதையை ரயில்வே துறையினர் அடைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாதையை அடைத்தால் இந்த பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகக்கூடும் என்பதால் அப்பகுதி பொதுமக்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசரிடம் மனு அளித்திருந்தனர். இதனையடுத்து அந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிடுமாறு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரனுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகத்துடன் பேசி தீர்வு காணுவதாக அப்பகுதி மக்களுக்கு உறுதியளித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். என் பேர் சசிகலா பெருமாள். நான் மகாத்மா காந்தி நகர்லேருந்து பேசுகிறோம். எங்களுடைய குறையை நாங்கள் MLA சார்கிட்ட சொன்னோம். சார் உடனே ஆன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கலெக்டர் சாரையும் வர வச்சுருக்காங்க. உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது முன்னாடி சீக்கிரமாக செஞ்சால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒரு 600 பேரை நாங்கள் வாழ்கிறோம். இங்கே எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. 4 கிலோமீட்டர் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட போக முடியாதுங்க சார். எங்களுக்கு சுற்றி நடந்து போகணுன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக ஒயின் ஷாப் இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக போதையாக இருக்காங்க. எங்களால் நடந்தும் போக முடியாது, வண்டிலையும் போக முடியாது. இதுதான் எங்களுக்கு ஒரே வழி. ஸோ இந்த வழியை எப்படியாவது நீங்கள் மத்திய அரசிட்ட பேசி எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாதான் உண்டு, வேறு வழியே இல்லை எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக பொம்பளை பசங்க தான் சார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பொம்பளை பசங்க தான் சார். வேலைக்கு போகிறோம், நாங்களும் வேலைக்கு போகிறோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம். என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு இந்த பக்கம் எப்படி சார் வர முடியும்? 4 கிலோமீட்டர் தூரம் வந்தால் யார் சார் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? அதனால எங்களுக்கு தயவு செய்து இது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நமது திருவள்ளூர் நகரத்தில் 27வது வார்டில் இந்த காந்தி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் வசிக்குது. இவங்களுக்கான வழியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டு காலமாக இங்கே வழியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ட்ராக் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ட்ராக் இருக்கிற பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஏதோ ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ட்ராக்கில் ட்ரெயினே போகிறதில்ல, நிப்பாட்டி கிட்டத்தட்ட காலங்காலம் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடி கூட்ஸ் வண்டியில் இந்த ஊண்டாய் காரெல்லாம் ஏற்றி அமுச்சுன்னு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நின்று போச்சு. நின்று போன இப்போ பார்த்திங்கன்னா பாழடைஞ்ச இந்த பக்கம் கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ட்ராக்கெல்லாம் புல்லு மொழிஞ்சு போச்சு. இந்த வழியை பயன்படுத்துறதுக்கு திடீர்னு ரயில்வே அதிகாரிகள் மத்திய அரசு தூண்டுறதுனால நேராக வராங்க. நேராக உடனே க்ளோஸ் பண்ணுறேன்றாங்க. இங்கே காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் இவங்கெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க? இல்லைன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போகணும். 2 கிலோமீட்டர் சுற்றி போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் பாதுகாப்பு குறைகள் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வழிபாதை அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள் 1000 பேர் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ட்ராக்கில் தாண்டி போய் ட்ரெயினில் வேலைக்கு போகிறவங்க, மணவாள் நகரில் வேலைக்கு போகிறவங்க, அதனால் பள்ளிக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அதனால் உடனே அதை ரயில்வே அதிகாரிகள் மக்களுக்காக உதவி செய்கிறதுக்கு தான் அதிகாரிகளை தவிர உடனே 2 நாளில் இதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணக்கூடாது. அதனால் இதுக்கு மாண்பு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவரும் வந்துக்கிட்டு இருக்காரு. இது உடனே தீர்வு காணி இவங்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சோ இல்லை ஒரு மேல்தட்டு பாலம் ஒரு சின்னதாக இந்த இரும்பு பாலத்தில் அடித்து நடைபாதை போகிறதுக்காவது வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அடைச்சாங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும். அதனால் ரயில்வே துறைக்கு அது ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சு இப்போ மாவட்ட ஆட்சியர் பார்த்தோன்னா அவரும் ஒரு கடிதம் கொடுக்குறேன்னு இருக்காரு. உடனே மக்களுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உண்டான வேலையை பார்க்குறது தான் இங்கே வந்திருக்கோம்.